Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீடிக்கும் சாரல் மழையால் மணிமுத்தாறு அருவியில் 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அழகிய நம்பி இணைப்பில் உள்ளார். அழகிய நம்பி, மணிமுத்தாறு அணைப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேறு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில மணிமுத்தாறு, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள மணிமுத்தாறு, அகஸ்தியர் அருவிகள் ஒரு முதன்மையான சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. மணிமுத்தாறு அருவியானது மணிமுத்தாறு வனப்பகுதியில், அம்மாசமுத்தாறு வனச்சரகத்திற்கு உட்பட்ட மணிமுத்தாறு வனப்பகுதியில், அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கிறதுனால அது சுற்றுலா பயணிகளே ரொம்பவே கவர்ந்துள்ள ஒரு சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது. இந்த அருவியில் ஆண்டின் பெரும்பாலான நாட்கள் தண்ணீர் விழுவதால் இதில் குளிப்பதற்கு ஆர்வத்தோடு பல்வேறு பகுதிகளில் இருந்தும், தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சாரல் மழை பெய்து வருகிறது. மேலும் கடந்த 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து இந்த சாரல் மழை பெய்து வருவதை அடுத்து அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் குறிப்பிட்டு கூறினால் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து மிகவும் அதிகரித்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அந்த அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு ஜூன் 4ஆம் தேதி முதல் தடை விதித்தனர். இன்று தொடர்ந்தும் நாள்தோறும் மாஞ்சோலை, காக்காட்சி, ஊற்று, நாலுமுக்கு ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து நாள் முழுவதும் சாரல் மழை பெய்து வருவதால் அருவிக்கு வரக்கூடிய நீரின் வரத்தும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் இன்று 5வது நாளாக வனத்துறையானது சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளது. மேலும் குளிப்பதற்கு மட்டும் தடை விதிக்கப்பட்ட நிலையில் அருவியை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்குவதாகவும், பாதுகாப்பான முறையில் வனத்துறையின் கட்டுப்பாட்டுகளின் அடிப்படையில் அருவியை பார்வையிட வனத்துறை அனுமதித்துள்ளது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலை உள்ளிட்ட சிறப்பான மூலிகைகள் அடங்கிய ஒரு மலைப்பகுதியில் இருக்கும் நிலையில் அதன் அருகில் உள்ள மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து, நாலுமுக்கு ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து ஆண்டின் பெரும்பாலான நாட்கள் மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு. ஆராய்ச்சியாளர், அதாவது சூழல் ஆராய்ச்சியாளர்களும் காலநிலை ஆய்வாளர்களும் கருதுகின்றனர். இந்தியாவில் முதன்மையாக சிரபுஞ்சி தான் அதிக மழை பெறும் பகுதியாக இதுவரை அறியப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மணிமுத்தாறு மலை வனப்பகுதியில் அமைந்துள்ள மாஞ்சோலை, காக்காட்சி, ஊற்று, நாலுமுக்கு ஆகிய பகுதிகளில் ஆண்டில் 300 நாட்கள் 350 நாட்கள் வரை மழை பெய்யும் நிலை உள்ளது. எனவே இது பசுமை மாறா காடுகளாக அமைவதோடு இந்தியாவில் தற்போது அதிக மழை பெறும் ஒரு பகுதியாகவும் அறியப்பட்டு வருகிறது. எனவே இந்த பகுதியில் தொடர்ந்து நீர்வரத்து இருக்கிறது. மணிமுத்தாறு அருவியிலும் ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது போன்று தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் நீர்வரத்து அதிகரிக்கும் போது மட்டும் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்படுகிறது. பயணிகளின் பாதுகாப்பு கருதி பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது. ஆனாலும் அருவியை பார்வையிடுவதற்கு அனுமதிக்கப்படுவதால் குளிக்காமல் செல்வதற்குரிய வருத்தத்தை மறக்கும் வகையில் சுற்றுலா பயணிகள் அருவியின் முன்பு தற்படம் எடுத்துக்கொண்டும் வீடியோக்கள் எடுத்துக்கொண்டும் மகிழ்ச்சியாக செல்கின்றனர். கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அழகிய நம்பி.